ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியில பாதி சிவப்பு, கொடியில மட்டுமல்ல எங்கெல்ல பாதி நீங்க. திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்குமான உறவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை தந்தை பெரியார் தமிழ் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டதிலிருந்தே தொடங்குச்சு. தன்னை ஒரு கம்யூனிஸ்டாகவே அடையாளப்படுத்தி கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உலக மாமேதை கார்ல் மார்க்ஸுடைய உருவச்சிலைக்கு சென்னையில அமைக்கப்படும்னு சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டு உங்கள பாதியா இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என் பேர் ஸ்டாலின். இந்த கொள்கை உறவோடு எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் என்ற லட்சியத்துக்காகத்தான் நாம தேர்தல் கூட்டணி அமைக்கிறோம். மாற்றத்தை நோக்கியே நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது. இந்த பயணத்துல 2019ஆம் ஆண்டு முதல் நாம் இணைபிரியாமல் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய இலக்கு என்ன, நம்ம யாரை எதிர்க்கணும், எதுக்காக எதிர்க்கணும், தீர்க்கமான முடிவோடு இயங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற நப்பாசையோட சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. இங்க இருக்கக்கூடிய யாரும் அதுக்கு இடம் தர மாட்டோம்.